அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்னால், இன்றைக்கு வந்து மரக்கறி, அதாவது இன்றைக்கு வந்து வெண்டிக்காயில் வந்து நான் பொரிச்சு குழம்பு வச்சு தான் இன்றைக்கு நான் சமைச்சு காட்ட போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட எங்களோட சேனலை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதோட போய் வெண்டிக்காய் பொரிச்சு குழம்பு இப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நாங்கள் இப்போ வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு வந்து சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வச்சுக்கோங்க. முதல் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா, வெண்டிக்காயை வடிவாக கழுவோம், தண்ணி விட்டு வடிவாக கழுவணும். வெட்டினா பிறகு வெண்டிக்காய் வந்து கழுவக்கூடாது. அப்படி கழுவினீங்கன்னு சொன்னால் அந்த வீணமாக வரும். அதனால் வந்து வெண்டிக்காயை பொரிக்கிறதுக்கு முதல் நல்ல வடிவாக கழுவி தான் வெட்டணும். நுனியையும் அடியையும் வெட்டிட்டு எங்களுக்கு அளவான பீஸில் நாங்கள் வெட்டியிருப்போம். வடிவாக கழுவி எடுத்து தான் வெட்டுவோம். இந்த வெண்டிக்காய் வந்து முத்தலோ பிஞ்சு கொண்டு இந்த அடியில் நாங்கள் முறிச்சு பார்க்க இப்படி டிக்கண்டு முறிச்சு நுனியில் அப்படி முறிச்சு பார்க்க தெரியும். இப்படி வந்து முறியணும். முறியாமல் இப்படி வளைஞ்சிச்சேன்னா அது முத்தல் வெண்டிக்காய். ஏற்கனவே பார்த்தீங்க எல்லாம் முறிச்சு தான் பார்த்து வாங்கி இருக்குது. ஏன்னா கடையில் நாங்கள் அப்படி தான் வாங்கணும். இல்லாட்டி வந்து முத்தல் வண்டிக்காய்ன்னு சொன்னால் இப்போ எல்லாம் இந்த என்னென்று இருக்கு, இந்த தண்டை இருக்கு, நேர் மாதிரி வருது. அதுக்காண்டி தான் பிஞ்சு வண்டிக்காய் வாங்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றையிலேருந்து சரியான மழை, இப்போ மழை வரப்போது போல தான் இருக்குது. நாங்கள் அதுக்கிடையில சமைப்பை வந்து வலிக்கிட்டாச்சு. நான் சரியான மழை, எல்லா இடமே மழை பெஞ்சு ஒன்று தான் இருக்கு இப்போ. ஓகே, இப்போ வெண்டிக்காயெல்லாம் வெட்டியாச்சு. நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் வெட்டி இருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வெண்டிக்காய் வந்து வெட்டலாம். வெண்டிக்காயில் என்ன சத்து இருக்குது? ஒரு முட்டை சத்து இருக்கு. ஒரு வெண்டிக்காய் சாப்பிட்டா அந்த முட்டை என்ன சத்து இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா நல்ல சத்தான சாப்பாடு. நாங்கள் சமைப்போம். அதுக்கு முதல் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சமைக்கிறதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னால், எண்ணெய் சட்டி வச்சு வெண்டிக்காய் வந்து நல்ல வடிவாக பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்துட்டு தான் குழம்பு வைக்கணும். நாங்கள் சட்டியை வைப்போம். இப்போ அடுப்பில் நல்ல சட்டி வச்சாச்சு. இப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். மழை லேசாக தூறுது. மழை வந்து லேசாக தூர்ற போல இருக்குது. இங்கால பார்த்தா இருட்டாக இருக்குது, இங்கால பார்த்தா வலிப்பாக இருக்குது. சமைக்க மட்டும் மழை வராமல் இருந்தால் சரி. சொன்னால் வெண்டிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை, மற்றது வந்து முக்கியமானது வெந்தயம், பெருஞ்சீரகம், அதோட வந்து 2 உள்ளி வந்து கணக்கு தேவையில்லை, 2 உள்ளி போடலாம், வாசமாக இருக்கும். அதுக்காண்டி 2 உள்ளி வெட்டி வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் நாங்கள் வந்து வெண்டிக்காய் குழம்பு பொரிச்ச குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ வெண்டிக்காயை போடுவோம் பொரிக்க. வெண்டிக்காய் பொரியட்டு நல்லா நல்ல வடிவாக பொண்ணு நிறத்தில் பொரிஞ்சு போயிடும். அதுதான் ரொம்ப வெக டேஸ்டாக இருக்கும். வெண்டிக்காய் வந்து இதுதான் பொரியுது, இன்னும் ஹீட் காணாது. என்ன வந்து பொரியவே இல்லை. ஒரு பக்கம் மழை தூருது, ஒரு பக்கம் அடுப்பு புகைக்குது, ஒரு பக்கம் வெண்டிக்காய் பொரியல் இல்லை. மழை இருட்டாக இருக்குது, மழை வர பொது போல இருக்குது. மழையால் சமைக்கலாமோ சரியா? அவசரத்துக்கு பொரியுது இல்லை. இந்த நேரமாக பக்கன்னு பறிக்குது. அவசரம் மழை வேற பொரியுது இல்லை. என்ன சொல்லுது சமையல்?
இன்றைக்கு சமையல் மலைக்குள்ள போலான்னு இருக்கு நான் பார்க்க. அடுப்பும் வந்து போச்சோன்ட்டு இருக்குது. கொண்டே இருக்கு. புகைக்கிறது இல்லை இதுதானே ஒரு வகம்புறா வீரம் தானே. அதை எடுத்து வச்சாலும் ஈரமாக தான் இருக்கு. என்ன செய்யறது? எரியுது இல்லை அவசரத்துக்கு. மழை வரப்போகுது, அதான் பிரச்சனை. நம்ம வந்து கொஞ்சம் பொறிக்கணும். பஜ்ஜியாகவே இருக்கு. கொஞ்சம் பொறிஞ்சா சரி. கொஞ்சம் பொறிஞ்சா சரி. வெண்டிக்காய் வந்து பொறிஞ்சு கொண்டு வந்துட்டுது. வேற வந்து இப்படி கலரில் பொறிஞ்சு எடுப்போம். இல்லை பொண்ணு பத்தில் தோசைக்காரங்க குடா பிடிச்சிக்கிறது மழை தூருது. எண்ணெய் தடிக்க துணி வில தண்ணி இது எண்ணெய் வந்து தெறிக்கு. அதெல்லாம் குடா பிடிச்சி இப்போ வந்து வெண்டிக்காய் பொறிஞ்சிட்டு அங்கே இறக்குவோம். சரி வெண்டிக்காய் இறக்குங்கோ. வெண்டிக்காய் இறக்குங்கோ. மழை வந்துட்டுது. இது 22 பேர் இது. இன்றைக்கி ரூபா கூட பிடிச்சோன்னா சமைக்க போகிறேன். மழை வந்துச்சு. வெண்டிக்காய் எல்லாம் பறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, அதோட உள்ளி, மற்றது வந்து பெருஞ்சீரகம், மற்றது வெந்தயம். இந்த வெண்டிக்காய் குழம்புக்கு வந்து வெந்தயம் வந்து கூடுதலாக போடுங்க, அப்போதான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இது நல்ல வடிவாக பொரியட்டும். இப்போ வந்து ஒரு வாட்டம் வந்து மழை வந்துட்டு போயிட்டுது. இப்போ நீ அடுத்த தரம் நிற்கிறத அடுப்பு வந்து கடுமையாக புகைச்சு கொண்டு இருக்குது. நனைஞ்சு போச்சு. அடுப்பு எரியுது. இருந்தாலும் நனைஞ்சு போச்சு அடுவா. அதெல்லாம் கொஞ்சம் புகையாக வெங்காயம் வடிவாக பொரியணும். வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லபடியாக பொரியட்டும். உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாலுக்குள்ள வந்து புளி போட்டு வச்சுக்கணும் 100. வெண்டிக்காய் குழம்புக்கு புளி போட்டு வச்சுக்கணும் 100. உங்களை பார்த்தீங்கன்னா தூள் உப்பு எல்லாம் எடுத்து வச்சு பொரிச்ச வெண்டிக்காய். என்ன அது பொரிச்ச வெண்டிக்காய் பார்த்தீங்களோ? இல்லை மழை வந்து எல்லாம் நனைஞ்சு போச்சு. இப்போ மழைக்கு நாங்கள் நின்று சமைக்குது ரூபி. விறகு அடுப்பு ஊதுறதுக்கு பெப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறா. ஊதி ஊதி தான் சமைக்கிறா. ஊதி ஊதி தான் சமைக்கணும். அடுத்த மழை வந்துச்சு. மழை வந்துட்டு மழை வந்தாலும் நாங்கள் உள்ளுக்கு போய் சமைக்கலன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து கேஸ் அடுப்பில் கேஸ் முடிஞ்சுது. அதனால உள்ளுக்கும் போய் சமைக்கலாது. இதுலேயே தான் இன்றைக்கு நாங்கள் சமைச்சி ஆகணும். அடுப்பில் வந்து சோறு வருதாங்க உள்ளுக்கு. அதாவது வந்து சமைச்சது வந்து குறையில விடையலாதல்லோ. அதனால தான் நான் கூட பிடிச்சி கொண்டு சமைக்கிறேன். மீண்டும் சொல்லி நாங்கள் உள்ளுக்கு கொண்டு சமைக்கலையாண்டு அதுக்கான கேரளம் இதுதான். சரி இப்போ வெங்காயம் பொரிஞ்சிட்டுது. வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை எல்லாம் நல்லபடியாக பொரிஞ்சிட்டு நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய புரிஞ்சோன்னு பார்ப்போம். இதுக்குள்ள வெண்டிக்காயை போடுவோம். பொரிச்ச வெண்டிக்காய் போட்டாச்சு. நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட இந்த அளவுக்கு வெப்பம் வச்சுட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா தூள் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தூள். எல்லாம் அவசரமாக நடக்குது சமையல். உப்பு அதை வந்து தேவையான அளவு. ஓகே எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து புளியில் எல்லாம் பாலில் வந்து புளியை கிடைக்கிறேன். விடுவோம். அடுப்பு சும்மா 10 எரியுது. மழை வந்துட்டுது. இனி கூட பிடிச்சோன்னா சமைக்கணும் ரூபி. சமைக்கணும். அந்த தூள் உப்பையும் கொண்டு வச்சுட்டு வரும். என்ன கறி என்ன சொல்லுது? அது வந்து தான் கொதிக்குது. கறி இப்போ தான் கொதிக்குது. மழை என்ன தூருது. உப்பு புளி காணும் முதல்ல உப்பு தூள் காணும்.
உப்பு தாங்க இப்பதான் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு வருது. அங்கால மழையும் தூரது, இங்க குழம்பு கொதிக்குது, புடை பிடிச்சிருக்கிறேன். இப்படி என்ன மாதிரி ஒரு சமைச்சே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்படி புடை பிடிச்சி கொண்டு என்ன செய்யறது, ஒரு சமைச்சா தான் நல்லா இருக்கும். நல்லாலும் அடுப்பு மட்டும் நல்லா எரியுது, அதுவும் எரியாட்டுக்கு இன்னைக்கு வெண்டிக்காய் குழம்பு நல்லா தான் இருக்குது. வெண்டிக்காய் குழம்பு இவ்வளோ நாளும் நாங்கள் பொரிச்ச குழம்பு நாங்கள் இவ்வளோ நாளும் மச்சம்தான் சமைச்சோம். நாங்கள் இந்த இதுதான் மிரக்கறி. மழை வந்துச்சு, நல்லா வலிப்பாக இருந்தது, திடீர்னு வந்துச்சு. அப்போ என்ன செய்யுது, ஒன்றும் செய்யலாது. சமைச்சதை இடையில விட்டுட்டு போயிடாது. அதோட மழைக்கு நிற்கல, இருட்டு வேறு. அதில் முடிஞ்சது காரி. இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வத்திச்சுட்டா சூப்பரான வெண்டிக்காய் குழம்பு ரெடி. கொதிச்ச வெண்டிக்காய் குழம்பு ரெடி. வெண்டிக்காய் குழம்பு வந்து எப்படி கொதிச்சுட்டு வெளியே பாருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வத்தணும். வேணா வத்தனா புளி இருக்குல்ல, அதை விட்டு பால் விடக்கூடாது. நல்ல தண்ணியில் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிச்சிட்டு அப்படி வெண்டிக்காய் அவிய விட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டு சும்மா அந்த வேலை தான் இருக்கு. அந்த வேலை இருக்கு, அந்த மாதிரி மழை புளி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. வெண்டிக்காய் வெள்ளைக்கறி, வெண்டிக்காய் பொரியல். வெண்டிக்காய் பொரிக்கிறேன்னா என்ன பொரிக்கணும் பார்ப்போம். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு நல்ல வடிவ உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு பொரிச்சு அந்த மாதிரி இருக்கும் முறை முறை. ஆனால் பொரிச்ச உடனே சாப்பிட்ருவோம். வெண்ணிலாயிரும் வெண்டிக்காய். இப்போ கறி கொஞ்சம் வத்தடும் பார்ப்போம். வேணா வத்தல். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் குழம்பு நல்லா வத்து பார்த்தீங்களோ, நல்லா சூடாகி நல்லா வத்தி கொண்டு இருக்குது. என்ன கறி ரெடியா? ஓ சூப்பராக ரெடி. சூப்பராக வந்து கறி ரெடி ஆயிட்டு வெண்டிக்காய் கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு. வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு அந்த மாதிரி வேறு லெவலாக வந்துட்டு ஒரு மாதிரி மழையை கண்டு சமைச்சிட்டேன். வேணா சமைச்சு முடிஞ்சு சூப்பரான வெண்டிக்காய் குழம்பு. வெண்டிக்காய் குழம்பு பொரிச்ச குழம்பு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. என்ன உடம்பு போயிருக்கு, தலைப்பால் விட்டது. வெண்டிக்காய் கறி மற்ற வட்டு கத்தரி அந்த அந்த கறி கத்தரிக்காய் கறி அதெல்லாம் இப்படி தான் இருக்கு. வேணா நல்லபடியாக வத்த விட்டு தான் எடுக்கணும் கத்தரிக்காய் கறி. மலையக்குள்ளேயும் சூப்பராக வந்து வெண்டிக்காய் குழம்பு சமைச்சார். அன்றைக்கு வந்து வழியால இருந்து சாப்பிடலாது, சாப்பிட காட்டையிலாது. நல்ல வடிவாக வெண்டிக்காய் குழம்பு சமைச்சாச்சு. நீங்களும் இதே போல் வெண்டிக்காயை பொரிச்சு குழம்பு வச்சு சோறோட சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுவும் வந்து வெண்டிக்காய் குழம்புக்கு வந்து புழுங்கரிசி சோறு தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மிரக்கறி சோறுனாலே புழுங்கரிசி சோறு தான், அதுக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி வெண்டிக்காய் குழம்பு வடிவாக வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி அந்த சட்டியில் கரையில் இருக்குது தெரியுமா, அதை தான் நான் கூடுதலாக விரும்பி சாப்பிடணும். அதெல்லாம் சுவையாக இருக்கும் தெரியுமா, சட்டி பிரட்டி சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வெண்டிக்காய் குழம்பெல்லாம் சமைச்சாச்சு. இனி நாங்கள் சாப்பிட்றதான் வேலை. இப்போ நான் என்ன சாப்பிட்றது சொன்னால், இங்கே வந்து வைக்கல, வீட்டுக்குள்ளே தான் நேராக கொண்டு வைக்க போகிறேன்னு சொன்னால் மழை கூறிக்கொண்டே இருக்குது. இதே போல் நீங்களும் வெண்டிக்காய் குழம்பு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கொள்ளணும். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம்.